தெரியும். ஹோமோஜினியஸ் Yes, sir. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 0 கான்ஸ்டன்ட் டைம் இன்வால்வ் ஆகும். நாம என்ன சொல்லிருக்கோம்னா ரைட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் 0 நாட் ஈக்குவல் 0 அப்படின்னு படிக்கலாம். பட் இங்க சப்போஸ் இங்க கான்ஸ்டன்ட் டைம் இருந்தாலும் எக்கோ ஆகுது. ஹலோ Sir, கேக்குதுங்க சார். கொஞ்சம் யாரோ என்ன சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ஓகே, அதை கான்ஸ்டன்ட் டைம் இன்வால்வ் ஆகக்கூடாது. கான்ஸ்டன்ட் டைம் இன்வால்வ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். நாம படிக்கும் போது என்ன பண்ணிடுறோம், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிடறோம். அவனை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுறான், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றான். நம்மளுக்கு என்னது கான்ஸ்டன்ட் டைமே இருக்காத ஈக்குவேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹோமோஜினியஸ். சரிங்களா? அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹோமோஜினியஸ் கான்ஸ்டன்ட் டைம் நாட் இன்வால்வ். சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இப்போ நம்ம நார்மலாக என்னன்னா ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு 0 கான்ஸ்டன்ட் டைம் எழுதினா அது நார்மலாக சால்வ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். நார்மலாக சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அந்த சொல்யூஷன் பேர் என்னங்கிறாங்க, ட்ரிவியல் சொல்யூஷன். Real solution. சரி, இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. சரி, இங்கே பாருங்க, இது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது, mn கிடைக்குது. கரெக்டுங்களா? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் mn, பட் வேரியபிள் என்னது, xn வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளவு, n அன்னோன்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளவு இருக்குது, n அன்னோன்ஸ் இருக்குது. ஓகேடா கண்ணு? Yes, sir. சரி, அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கு இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் 2 கேஸாக டிவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? Yes, sir. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கிறது 0 மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க. இப்போ பாருங்க, ஆர்டர் ஆஃப், அதாவது ரேங்க் ஆஃப் திஸ் வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mன்னு வந்துருச்சுன்னா அந்த லீனியர் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் என்னன்னு தெரியுமில்ல? ஹலோ, வெளியே போயிட்டு வந்தியாடா? சார் கேக்குதாங்க சார்? ஏன்டா வெளியே போயிட்டு வந்தீங்களா? சார் நீங்க பேசுறது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுங்க சார். மொபைல் சூடு எரிச்சு நினைக்கிறேன். உன்னோட வாய்ஸ் அந்த மாதிரி வருது. அதனால சூடு எரிக்க நினைக்கிறேன். மொபைல் சூடு எரிக்குதா? தெரியலங்க சார். ஏன்னா உன் வாய்ஸ் கரன்னு வருதா? மேபி அது நம்ம சூடு ஏறினா அந்த மாதிரி வரும். ஓகேங்க சார். கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் இது பார்த்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கூலிங் ப்ளேஸில் இருக்கு. அப்போ தான் சூடு ஏறினாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மொபைல் சூடு ஏற விடாது. ஓகேங்க சார். சரி கண்ணு, இப்போ என்னன்னா இந்த ஆர்டரில் வந்து ரோ நம்பர் ஆஃப் இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வந்தால் அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறாங்க, கன்சிஸ்டன்ட்ங்கிறாங்க. புரியுதா? எஸ் சார். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் அந்த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸோடது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மா இருந்ததுன்னா கண்டிப்பாக இது என்னது, கன்சிஸ்டன்ட். சரிங்களா? அப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காதுங்கிறாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்கன்சிஸ்டண்டாக இருக்குங்க. சரி, இது ஒரு பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிட்டீங்களா? இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்லேயே வரும். சப்போஸ் m is less than n, நல்லா பார்த்துங்க, m is less than n, அப்போ அதனோட ரேங்க் என்னங்கிறாங்க, ரேங்க் இஸ் ஆல்சோ லெஸ் தென் n. அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் என்னது, நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன, ட்ரிவியல் சொல்யூஷன் தான் அதனோட வேல்யூ நம்ம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்குதோ அதனோட வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்கும், டேரெக்டாக 0 இருக்கும். அதனோட வேரியபிளோட வேல்யூ இருக்கும், டேரெக்டாக 0 இருக்கும். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் என்னது, அதுவும் சொல்யூஷனாக இருக்கலாம், அதை விட அதிகமாக சொல்யூஷன் இருக்கலாம். சரிங்களா? நாட் ஈக்குவல் 0, நாட் ஈக்குவல் 0, நாட் ஈக்குவல் 0. இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஏன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கலாம். இதை விட இன்னமும் என்ன சொல்யூஷன் வரும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நான் ட்ரிவியல் சொல்யூஷனா. ஓகேடா கண்ணு? சரி, 2 கேஸ் முடிஞ்சுதா? 3வது கேஸ் என்ன சொல்கிறான், m ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்ன ஆகும், m ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்ன ஆகும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடச்சிடும். கரெக்டுங்களா? m ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்னவோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடச்சிரும். அப்போ n அன்னோன்ஸ் வரும். கரெக்டுங்களா? n அன்னோன்ஸ் வரும். கரெக்டாமா? எஸ் சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2 கேஸ் தான். ரேங்க் வந்து ஈக்குவல் டு என்ன இருந்தால், இந்த 2 ரேங்க் ஈக்குவல் டு என்ன இருந்தால் என்னது, ட்ரிவியல் சொல்யூஷன். டிட்டர்மெண்ட் ஆஃப், அது எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறான், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0 இருந்தால். ஒரு ஐடியா புரிஞ்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதுக்கு பேர் என்ன, ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ் சார். சரி, அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இருந்தால், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 இருந்தால் இட்ஸ் a நான் ட்ரிவியல் சொல்யூஷன்.
அவன் தான் கொடுத்துக்கிற மாதிரி ஓகேங்க கொடுத்துக்கிற மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் என்னது? நம்மளுக்கு வந்து வேற வேல்யூஸ் வர பாசிபிள் இருக்குதுங்கிறாங்க. நம்மளுக்கு வேற வேல்யூஸ் வர பாசிபிள் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களாம்மா? ஓகேங்க சார். சரி, அடுத்த என்ன சொல்றீங்கன்னா இது கடைசி கேஸ். அது வந்து என்ன பார்த்தோம்? m லெஸ் தென் n ஒன்று பார்த்தோம், m ஈக்குவல் டு n பார்த்தோம். m ஈக்குவல் டு n-க்கு தான் 2 கேஸ் வந்திருக்குது. அடுத்து என்ன சொல்றான்? m கிரேட்டர் தென் mங்கிறான். m கிரேட்டர் தென் n இருந்ததுன்னா என்ன சொல்றான்? தேர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். நிறைய ஈக்குவேஷன் வருங்கிறான் 3 வேரியபிள்ஸ்ல. சரிங்களா? அப்ப நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் ஆல்சோ என்ன ரெடியூசிங் த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்ம். அந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்ம் ரோ ரெடியூஸ் ஃபார்ம்லையோ இல்லை வேற எதுலையோ வச்சு நம்ம எலிமெண்டரி பண்ணுவோம். அப்போ கிடைச்சது வேல்யூஸ் வந்து இதாக இருந்திருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் தட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு மினி சொல்யூஷனுக்கு கொடுக்கறதுனால பாசிபிள் இருக்குதுங்க. சரி இடக்கண்ணு, இது தியரி சும்மா தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ எடுத்து முடி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஷார்ட்கட். ஹோமோஜினியஸ் வந்து நீ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிட்டர்மெண்ட் கண்டுபிடி. டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா போது ட்ரிவியலா நான் ட்ரிவியலா தெரிஞ்சிடும். சரிங்களா? நீ எதுவோ ரோ ரெடியூஸ் ஃபார்ம் அப்புறமேட்டு போட்டுக்கலாம். எடுத்து மட்டும் என்ன பண்றீங்க? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வா? ஈக்குவல் டு 0 தான் கண்ணை மூடிட்டு எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோ. இது பெருசா இல்லை. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். நாட் ஈக்குவல் டு 0 கொஸ்டின் தான் 5 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ ஷார்ட்கட் என்னன்னா டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஷார்ட்கட். சொல்றாங்கன்னு இது ட்ரிவியல் சொல்யூஷனா நான் ட்ரிவியல் சொல்யூஷனா? பார்க்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? 1 2 3 ஏவோட மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதுறேன். 3 4 4 7 10 12. நான் மாற்றி போட்டு நினைக்கிறேன். இது நாட் ஈக்குவல் 0, இது ஈக்குவல் 0. கரெக்டாக ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். கேஸ் 1 கேஸ் 2 ஓடுது. கேஸ் 1 இங்கே இருக்கும் பாரு. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0னா தான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஈக்குவல் டு 0னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். சரிங்களா? நான் இங்கே சொல்லும் போது மாற்றி சொல்லிக்கிறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0னா டைரக்டா என்னது எக்ஸ் ஒய் இஜெட் வந்து 0ன்னு போடலாம். சரிங்களா? அதே ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணுங்க. ஓகே. 1 into 48 minus 10. 48 minus 40 இல்லையடா? Yes sir, 40. 40 minus 2 into 3 into 12 into 36. Minus 28. Plus 3 into 30. Minus 7 4 are 28. Very good, correct. 1 into 8. Minus 2 into 8. 8. Minus 2 into 8 plus 3 into 2. 8 minus 8 2s are 16 plus 3 2s are 6. 18 16 போச்சுன்னா பேலன்ஸ் வந்துட்டு -8 plus 6 is equal to -2. Not equal to 0. Yes sir. Not equal to 0 னா டைரக்டா என்ன? ட்ரிவியல் சொல்யூஷன். என்ன சொல்றீங்க டைரக்டா? Trivial solution. ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன தெரிஞ்சிச்சு? டைரக்டா நீ என்னன்னா x equal to 0, y equal to 0, z equal to 0 ன்னு போடலாம். Yes sir. சரி, இதுதான் நம்மளோட ட்ரிவியல் சொல்யூஷனோட ஐடியா. சரிடா கண்ணு? Yes sir. சார் நான் ட்ரிவியல் சொல்யூஷனோட ஐடியா வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0ன்னு போட்டு போடணும். இதுதான் மெயின் கேஸ். சரிங்களா? Yes sir. சரி, அப்படின்னா எந்த ப்ராப்ளத்தை போடுங்க? நாட் ஈக்குவல் 0ன்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை போடலாமா? நாட் ஈக்குவல் 0 போகிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் ஈக்குவல் 0க்குன்னு ஒரு ப்ராப்ளம் போடுங்க. இன்னும் 2 ஐடியா இருக்குது. அதை நம்ம மறுபடியும் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இல்லைனாலும் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸில் 1.7ல் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போடுங்க. டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஈக்குவல் 0வா இல்லை நாட் ஈக்குவல் 0வா போடுங்க. 1 2 3 ஈக்குவேஷன் இருக்குது. Yes sir.
ஸோ நானும் போடுறேன், நீங்க போடுங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். 7 4 minus 3 minus 2 5 9 23. 3 2 7 4 minus 3 minus 2 5 9 23. Okay, which is equal to 3 into 2 into minus 3 into 23 into plus 9 are 18 minus 2 into 23 into 4 92 minus into minus plus 5 2s are 10 plus 7 4 9s are 36 36 minus into minus plus 3 5s are 15 3 5s are 15 9 18 which now 1 is equal to 3 into minus 51 48 கண்ணு. போட்டுருக்கேங்க சார் 40 51 அது. 51. எஸ் சார் minus 51 ஆ ஆ minus 2 into 102 plus 7 into 51 1 3 3 5 so minus 153 not 2 meter 2 not 4 not 4 minus 04 plus 8 7 7 7 5 35 357 357 minus 357 கரெக்ட்டுங்களா? support checking sorry போடு 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 போடு. 04 minus 153 minus 29